ஏமன் படைகளிடம் சரணடைந்த அமெரிக்கா என்கின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. அதாவது ஆப்கானிஸ்தானை வென்ற அமெரிக்கா, ஈராக்கை வென்ற அமெரிக்கா, இன்னும் பல நாடுகளை உலகத்தையே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா ஏமன் ஹவுதி படைகளிடம் மண்டியிட்டதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏமன் ஹவுதி படைகளை பற்றி எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 12 மாதங்களாக செங்கடலை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறாங்க. செங்கடலில் உள்ள பாபல் மந்தாப் அப்படிங்கிற ஒரு பகுதி, அதன் வழியாகத்தான் கிட்டத்தட்ட உலகத்தினுடைய 20-30% வர்த்தகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வழியாக அப்படியே செங்கடல் வழியாக சூயஸ் கால்வே வழியாக சென்றுதான் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த கப்பல்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முடியும். காசா மீதான இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து அந்த வழியாக எந்த இஸ்ரேல் கப்பலும் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை ஹவுதி படையில் வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு அமெரிக்க பிரிட்டன் கப்பல்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. செங்கடல் பகுதி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய கடற்படை, அதாவது சென்ட்ரல் கமாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அமெரிக்கா மத்திய கட்டளை, அதாவது எல்லா நாடுகளுமே தங்கள் நாட்டு கடற்பகுதிகளை பாதுகாப்பதற்கு தான் கடற்படைகளை வைத்திருப்பாங்க, விமானப்படைகளை வைத்திருப்பாங்க. ஆனால் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முக்கியமாக வர்த்தகங்கள் நடைபெறுகிறதோ, எந்தெந்த கடல் பகுதியெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த கடல் பகுதியோ அங்கெல்லாம் தங்களுடைய இராணுவத்தை கொண்டு போய் அமெரிக்கா நிறுத்திக்குவாங்க. அதனால தான் அவர்களை வல்லரசு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு கிட்டத்தட்ட ரவுடிகள் கடையில் மாமூல் வசூல் பண்ணுவாங்கல்ல, உங்களுக்கு நாங்கள் சேஃப்டி பாதுகாப்பு தரோம், நீங்கள் எனக்கு அதுக்கு பதிலாக பணம் கொடுங்கன்னு சொல்லி வசூல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளை, சின்ன சின்ன நாடுகளை மிரட்டி உங்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எங்களுக்கு நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கா ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு பகுதிகளை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக ஒரு படையை உருவாக்குனாங்க. அதுதான் மத்திய கட்டளை, சென்ட்ரல் கமாண்ட் அப்படிம்பாங்க. இந்த சென்ட்ரல் கமாண்ட் தான் செங்கடலை தங்களுடைய கட்டுப்பாட்டில் ரொம்ப நாளாக வைத்து கொண்டு வராங்க. இப்போ இந்த ஏமன் படைகள் தாக்குதலை தொடங்கியதற்கு பிறகு அமெரிக்காவால் அவர்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. எந்த கப்பல் செஞ்சாலும் அவங்க அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட 100 கப்பல்களுக்கு மேலே அவங்க இது வரைக்கும் தாக்கி இருக்கிறாங்க. 2 கப்பல்களை மூழ்கி அடிச்சிருக்கிறாங்க. ஒரு இஸ்ரேல் கப்பலை கேலக்ஸி லீடருங்கிற கப்பலை அவங்க கேப்சர் பண்ணி அங்கே வச்சிருக்கிறாங்க ஏமனில். இப்போ இவர்களை ஒடுக்குவதற்கு அமெரிக்கா ஒரு கூட்டுப்படையை தயார் பண்ணாங்க. பிரிட்டன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்த்து ஒரு கூட்டுப்படையை ரெடி பண்ணாங்க. அந்த கூட்டுப்படையும் தோல்வியை தழுவியது. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் 2 முறை அந்த பகுதிக்கு திரும்பவும் எடுத்து செல்லப்பட்டது. அந்த கமாண்டர் என்ன சொல்றாங்க, அந்த போர்க்கப்பலுடைய கமாண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன ஆயுதங்களை எல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் போர்க்கப்பலில் வசதிகள் கிடையாது. குறிப்பாக இந்த ட்ரோன் அதிகப்படியான ட்ரோன் தாக்குதலை ஹவுதிகள் நடத்துறாங்க. இந்த ட்ரோன் அதே போல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு முழு அளவிலான போர் வெடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த கப்பலை பாதுகாப்பதே ஒரு பெரிய கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு கப்பல் திரும்ப கொண்டு அமெரிக்காவுக்கே திரும்பிச்சு. இன்னொரு பெரிய ஒரு போர்க்கப்பல் கொண்டு வரப்பட்டு அமெரிக்காவுக்கு திரும்பிச்சு. இதெல்லாம் கடந்த காலம் நடந்த சம்பவங்கள். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஏமனை இப்போ ஆட்சி பண்ணக்கூடியவர்கள் ஹவுதி பழங்குடியினத்தை சேர்ந்த படைகள். இவங்க அன்சர் அல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த ஹவுதி படைகளை உருவாக்கி அவங்க அந்த நாட்டை நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஹவுதி அன்சர் அல்லா அமைப்பினுடைய தலைவர் தான் சையது மாலிக் அல் ஹவுதி அப்படிங்கிறவர். இவங்க எல்லாமே ஹவுதி பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள். ஏமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் 35% பேர் தான் சியா பிரிவை சேர்ந்தவர்கள், 35% பேர் தான் ஹவுதி பிரிவை சேர்ந்தவர்கள். மீதி இருப்பவர்கள் எல்லாம் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் தான். 2011ஆம் ஆண்டு அரபு நாடுகள் முழுக்க அரபு வசந்தம் அப்படிங்கிற ஒரு புரட்சி ஏற்பட்டது. அதாவது காலங்காலமாக மக்களை அடக்கி ஆண்டு அதை வளங்களை எல்லாம் சுரண்டி கொளுத்த ஒரு ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு பெரிய புரட்சி அரபு நாடுகள் ஏற்பட்டது. அதாவது அரபு வசந்தம் சொல்லுவாங்க. 2011ஆம் ஆண்டு ஏற்பட்டது. இதன் ஒரு பகுதியாகத்தான் ஏமனை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ஆட்சியாளரும் தன்னுடைய பதவியிலிருந்து விலகிறாரு. அதனைத் தொடர்ந்து ஹவுதி அமைப்பினர் அந்த ஏமனை பிடிப்பதற்காக அவங்க ஒரு உள்நாட்டு போரை தொடங்குறாங்க. அவர்களுக்கு எதிராக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் ஒரு அணியாகவும், ஹவுதி படைகள் ஒரு அணியாகவும் இந்த போர் நடக்குது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் இந்த போர் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. இந்த 8 ஆண்டுகள் போரில் கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏமன் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பல குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மெயினாக இவர்களை எல்லாம் கொன்றது யார் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க கூட்டுப்படைகள் தான். சவுதி அரேபியா தலைமையிலான படைகள் மிகப்பெரிய விமான தாக்குதல் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஒருவேளை சாப்பிடுவது கூட வழி இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டாங்க. அப்படி இருந்தாலும் கூட ஹவுதி படையினர் தொடர்ந்து 8 ஆண்டுகளாக போரிட்டு தலைநகர் சனா உள்ளிட்ட அந்த நாட்டினுடைய பெரும்பகுதிகளை அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. சவுதி அரேபியா ஆதரவு படைகள் ஒரு இடங்கள்லையும்,
சில இடங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதரவு பெற்றவர்கள் அவங்க ஒரு சின்ன பகுதியை கைப்பற்றி வைத்திருக்குவாங்க. இதுதான் ஏமனுடைய இன்றைய சூழல். ஏமன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஹவுதிகள் கையில் கூட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 70-80% பகுதிகள் தான் ஹவுதிகள் கையில் இருக்குது. மீதி பகுதிகள் வந்து சவுதி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அவருடைய ஆதரவாளர்களுடைய கையில் இருக்குது. இந்த சூழலில் அமெரிக்கா ஒரு ப்ரப்போசலை ஹவுதிகள்கிட்ட கொடுக்குறாங்க. என்னென்னா, ஏமன் முழுக்க ஆட்சி செய்யக்கூடிய உரிமை உங்களுக்கு நாங்கள் தர்றோம். சவுதி அரேபியா கண்ட்ரோல், UAE கண்ட்ரோல், இந்த பகுதிகளெலாம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல் அன்சர் அல்லா இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை அமெரிக்கா தடை செய்த இயக்க பட்டியலில் வச்சிருக்கிறாங்க. தீவிரவாத இயக்கமாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ அந்த அமைப்பு மீதான தடையையும் நாங்கள் நீக்குகிறோம். அன்சர் அல்லா அமைப்பு மீதான தடையையும் நாங்கள் வந்து நீக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு தரோம். ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு செய்ய வேண்டியது 2 விஷயம்தான். என்னென்னா, இந்த இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்கல்ல, அதை வந்து நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் காசாவிற்கு அளிக்கக்கூடிய அந்த ஆதரவை நீங்கள் நிறுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற 2 கண்டிஷனை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த தகவலை ஏமனுடைய அரசியல் குழுவினுடைய ஒரு உறுப்பினர் ஹசேம் அல் ஆசாத் என்பவர் லெபனானினுடைய அல் மயாதின் தொலைக்காட்சிக்கு தெரிவிச்சிருக்கிறார். அப்போ அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் 2 தான். ஒன்று, நீங்கள் வந்து காசாவுக்கு அளிக்கக்கூடிய ஆதரவை நிறுத்தி கொள்ளணும், அந்த போரை வந்து நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். கப்பல்கள் செல்வதற்கு நீங்கள் வந்து வழிவிடணும். எப்படி முன்னாடி வந்து அமெரிக்காவினுடைய அந்த மத்திய கட்டளை வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்களோ அவங்க கண்ட்ரோலுக்கு நீங்கள் மீண்டும் கொடுத்துடணும். யாரையும் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற 2 கண்டிஷனை மட்டும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதற்கு வந்து அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னா, ஏமன் ஹவுதி படைகள் அமெரிக்காவினுடைய இந்த முன்மொழிதலை முற்றிலுமாக நிராகரித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காசாவிற்கு விடுதலை கிடைக்கும் வரை, தனி பாலஸ்தீன நாடு உருவாகும் வரை எங்களது ஆதரவு தொடரும். அமெரிக்காவினுடைய அங்கீகாரம் எங்களுக்கு தேவையில்லை. அமெரிக்கா வந்து ஏமனை முழுவதுமாக எங்களுக்கு தர வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. என்ன செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை ஹவுதி படைகள் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேர்ல்டு ஆர்டர் அப்படிம்பாங்க. அதாவது அமெரிக்கா தான் உலகம் வந்து எப்படி இயங்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடியது அமெரிக்காவாகத்தான் இதுவரை இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த காசா போரில் வந்து அந்த சமன்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றத்தை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த செங்கடல் பகுதியில் வந்து இவ்வளவு நாட்களாக கண்ட்ரோலில் வைத்திருந்த அமெரிக்கா இப்போ அந்த கட்டுப்பாட்டை இழந்திருக்கின்றது. ஒரு பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. வழக்கமாக இது போன்ற ஆசை வார்த்தைகளை சொல்லும்போது நிறைய அரபு ஆட்சியாளர்கள் அவங்க வந்து அமெரிக்காவின் பக்கம் சென்றதை நாம் வந்து பார்க்க முடியுது. அது எகிப்தாக இருந்தாலும் சரி, ஜோர்டான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், இவர்கள்லாம் வந்து அந்த ஆசை வார்த்தைக்கு இணங்கி அமெரிக்கா தரக்கூடிய அந்த பணத்தை வந்து வாங்கி கொண்டு அவங்க வந்து செயல்படுவதை நம்ம பார்க்க முடியுது. பாகிஸ்தான் கூட அதுக்கு உதாரணம் தான். இன்னும் பல நாடுகளை வந்து சொல்ல முடியும். அமெரிக்கா கொடுக்கக்கூடிய வருடம் ஒரு பெரிய ஃபண்டு கொடுப்பாங்க இராணுவத்துக்கு. அந்த ஃபண்டை வாங்கி இராணுவ உயர் அதிகாரிகள் அவங்க சொகுசு வாழ்க்கை வாழ்வாங்க. அமெரிக்காவில் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கட்டிடங்களை வாங்கி போட்டுட்டு அவங்க வந்து அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொபோசல் தான் ஹவுதி படைகளுக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் அதனை எடுத்த எடுப்பிலேயே அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. இதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரானுடைய முழு அளவிலான ஆதரவு, ஆயுதங்கள், பணபலம், இந்த உதவியின் மூலமாகத்தான் ஹவுதி படைகள் சவுதி அரேபியா ஆதரவு படைகளை அவங்க எதிர்த்து 8 ஆண்டுகள் போர் செஞ்சாங்க. இப்போ வந்து ஏமனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக குறுகிய அளவிலான வீரர்கள் தான் முன்னால் இருந்தாங்க. அதாவது 40,000-50,000 வீரர்கள் தான் ஹவுதி படைகளில் இருந்திருக்கிறாங்க இந்த 8 ஆண்டுகள் போருக்கு பின்னால். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த 10 மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட பல லட்சம் பேரை அவர்கள் புதிதாக இராணுவத்தில் சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகுது. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர்களுடைய காசா ஆதரவு போக்கு. ஏமன் ஹவுதிகள் அப்படிங்கிறவங்க ஒரு மைனாரிட்டி. ஏமனில் வந்து அவங்க ஒரு மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க வந்து அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து இன்றைக்கு வந்து வளர்ந்துருக்கிறாங்க. சன்னி பிரிவை சேர்ந்த ஏமனியர்களும் இவர்களை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இப்போ வந்து வந்திருக்கு. எனவே அந்த ஏமன் அது வந்து ஒரு மிகவும் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியில் ஏமன் அமைஞ்சிருக்கு. ஏன்னா உலக வர்த்தகத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த ஏமன் அமைஞ்சிருக்கு. அந்த ஏமன் வந்து இன்று ஆயுத ரீதியாக மிகவும் வலிமையான அவங்க படைபலத்தை அவங்க பெறும்போது அது வந்து உலக அரசியலில் அந்த வேர்ல்டு ஆர்டரில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது மாதிரியான ஆழமான சர்வதேச அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.